அரசருக்கெல்லாம் அரசராகிய கிறிஸ்து பெருமான் திருப்பெயரில் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த குருத்தோலை திருநாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 1 11 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையோ இதயமதோ ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து திருக்கரத்தா தாக்கியன்னாய் திருசித்தம்போ நடத்திடுமே குயவன்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. கர்த்தாவே, நாங்கள் குயவனாகி உம்முடைய கரத்திலே இருக்கிற களிமண். கர்த்தாவே, உடைந்த பாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக நீர் உருவாக்க போகிற பாத்திரங்களாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உமக்கேற்ற பாத்திரங்களாய் நேரங்களை உருவாக்கி எடுத்துள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளே உங்களுடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபகேளம் அன்பு தரைத்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, டெல்லியிலே 2021 ஆண்டு
2021 ஜனவரி மாதம் 26வது நாள் ஒரு பேரணி ஒன்று நடந்தது. அது விவசாயிகளுடைய பேரணி. அவர்கள் எதன் மேல் அமர்ந்து பேரணியாக சென்றார்கள் என்று சொன்னால், எதன் மேல் அமர்ந்து சென்றார்கள்? டிராக்டர்ல பேரணியாக சென்றார்கள். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மத்திய அரசையே அசைத்து போட்டது. விவசாய பில் சட்டங்களை பின்வாங்குவதற்கு இந்த பேரணி ஒரு காரணமாக இருந்தது. ஒரு பெரிய தாக்கம். அன்றைக்கு 2025 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேரணி நடைபெற்றது. அதுவும் எருசலேம் நகரத்தையே அசைத்து போட்ட ஒரு பேரணி. எதை ஆண்டவர் பயன்படுத்தினார்? கழுதை. ஒரு சாதாரண கழுதையை கொண்டு என்ன டிராக்டர், எல்லாரும் டிராக்டர், எல்லா விவசாயிகளும் டிராக்டர், மோட்டார் வாகனம். ஆனா இயேசு கிறிஸ்து சாதாரணமான அற்பமாய் எண்ணப்பட்டுகின்ற ஒரு கழுதையை கொண்டு எருசலேம் நகரத்தை கலங்கடித்தார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அப்பேற்பட்ட பேரணிதான் இயேசுனுடைய பேரணி. கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். நம்ம அந்த சின்ன பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கும் போது பேரண்ட்ஸ் திட்டுகிற வார்த்தை ஏ கழுதை, அப்படிதானே? ஏ கழுதை. அதுதான் கழுதைக்குள்ள வேல்யூ. அதுதான் தவறு செய்யும் போது, தவறு செய்கின்ற பிள்ளையை கண்டிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை ஏ கழுதை, அப்படிதான். ஆனா அந்த கழுதையை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு பிரமாண்டமான ஒரு பேரணியை ஆண்டவர் நடத்தினார். இந்த பேரணி எப்படிப்பட்ட பேரணி என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த பேரணி எப்படிப்பட்ட பேரணி பாருங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். உண்மையாகவே ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக இது ஒரு புதுமை பவனி, நியூ டைப் ஆஃப் ப்ரொசெஷன், நியூ டைப் ஆஃப் ப்ரொசெஷன். குறிப்பாக போர்லே ஒரு மன்னன் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால் எதன் மேல்தான் அமர்ந்து வருவார்கள்? குதிரைக்கு மேலே, குதிரையின் மேல் அமர்ந்து வருவார்கள். இல்லை என்று சொன்னால் யானையின் மேல் அமர்ந்து வருவார்கள், வெற்றி ஊர்வலம் வருவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், இங்கே கழுதையின் மேல் அமர்ந்து போகிறார். சாதாரணமாக இந்த கழுதை எதுக்குத்தான் பயன்படும்? பொதுவாக பொதி சுமப்பதற்கு. நாம் இந்த கோடைக்கானல்ல போகும்போது தெரியும், காட்டுக்கு உள்ள போய் உள்ள காய்கறிகளா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், நிலத்தின் விளைச்சல்களா இருக்கட்டும், அவைகளை கொண்டு வருவதற்கு எதை பயன்படுத்துகிறார்கள்? இந்த கழுதையை பயன்படுத்துகிறார்கள். மிஞ்சி போனா இந்த கோவேறு கழுதை என்று ஒன்று இருக்கிறது. அது போக முடியாத, வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு மனிதனை ஏற்றிக்கொண்டு அது போகிறது. வாகன வசதி இல்லாத கிராமங்களுக்கு இன்றைக்கு கூட இந்த ஓட்டிங் மிஷினை கொண்டு போறது எதுதான் கொண்டு போகிறது? எலெக்ஷன் கமிஷன் இந்த கழுதையின் மேல் தான் கொண்டு போகிறார்கள்.
அப்பேற்பட்ட ஒரு கழுதை மேல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பவனியாக போகிறார். ஒரு புதுமையான பவனி. அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு விலங்குக்கும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தனக்கும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதுதான் இது. இந்த பவனி புதுமையான பவனி. அதிலும் அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்து இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்? தான் சகரியா தீர்க்கதரிசி சொல்லுவார். எப்படிப்பட்ட ராஜா? சாந்தம் உள்ளவராய், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். சாந்தமானவராய், மனத்தாழ்மை உள்ளவராய் இயேசு கிறிஸ்து பவனியா போறார். எந்த வெட்டும் பந்தா கிடையாது. எளிமையாய், தாழ்மையாய் உலகத்தை ரட்சிக்க போகின்ற ஒரு மாபெரும் வல்லமையுள்ள அரசு எப்படி போகின்றார்? சாந்தமாய் போகின்றார், தாழ்மையாய் போகின்றார். அதான் இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே மிக அருமையாக, மிக தெளிவாக பார்த்தோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே அவர் எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆம் அன்பானவர்களே, குருத்தோலை திருநாள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய பாடம். கிறிஸ்து அரசு நமக்கு முன்வைத்து போயிருக்கிற அந்த மனத்தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். ஆகையினாலே தான் சொன்னேன், இது ஒரு புதுமையான பவனி. அடுத்து 2வது பாருங்கள், 9வது வசனம். 9வது வசனத்தை வாசியுங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது சாதாரணமான பவனி அல்ல, ஹோலி ப்ரொசஷன். எப்படிப்பட்டவர் வருகிறார்? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அடுத்து 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர் எப்படி வருகிறார்? யாருடைய நாமத்திலே வருகிறார்? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? பாவமற்றவர், மாசற்றவர், பழுதற்ற ஆட்டுக்குட்டி. பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அதான் சொன்னேன், இவர் ஒரு புனித, அவர் மேற்கொள்ளுகின்ற பேரணி ஒரு புனித பேரணி, ஒரு பரிசுத்தமான பேரணி. எப்படி என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பலியிட கொண்டு போகிறார். எதன் மேல் பொருட்களை வைத்துக் கொண்டு போகிறார்? கழுதையின் மேல தான் கொண்டு போகிறார். விறகு, கட்டை, அடுப்பு எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகிறார். அப்ப ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே, டேடி எல்லாமே இருக்கிறது, விறகு இருக்கு, கட்டை இருக்கு, அடுப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, தீவட்டி இருக்கு, பலியிடுவதற்கான ஆடு எங்கே? பலியிடுவதற்கான ஆடு எங்கே? ஈசாக்குக்கு தெரியாது, நான் தான் பலியாடு அப்படி என்று ஈசாக்குக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியாது. ஆகையினாலே கேட்கிறான், தகப்பனை பார்த்து கேட்கிறான், ஆடு எங்கே? ஆனால் இந்த பேரணியிலே பாருங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பலியிடப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க எங்கே போகிறார்? எருசலேமை நோக்கி போகிறார்.
ஆகையினாலே தான் சொன்னேன், இது சாதாரணமான பவனி அல்ல, பரிசுத்த பவனி. ஆண்டவர் பஸ்காவை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் சொன்னார், பாவ மன்னிப்புக்காக ஆடுகளை பலியிடும் போது சொன்னார், அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், பலியிட மனுகுலத்தின் பாவத்திற்காக பலியிடப்பட போகின்ற ஒரு ஆடு நான் அப்படி என்று சொன்னால் கடவுள் எப்படி பக்குவமாக நடத்துகிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு பவனி. அடுத்து மூன்றாவது பாருங்கள், வாசிங்கள் பார்க்கலாம். 11வது வசனம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட இந்த பவனி ரெவல்யூஷனரி பவனி, ரெவல்யூஷனரி ப்ரொசெஷன். பாருங்கள், பவனியாக போகிறார். எப்படி போகிறார்? மக்கள் எப்படி பாடுகிறார்கள்? ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அப்படி என்று சொல்லி மக்கள் பாடுகிறார்கள். ஓகே, அடுத்ததாக என்ன செய்கிறார்? பவனியாக போனவர் எங்கே பார்க்கிறார்? தேவாலயத்தை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலை நான் பார்க்கும்போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். எருசலேம் ஆலயத்திற்குள்ளே போனவர் என்ன செய்தார்? எருசலேம் ஆலயத்திற்குள்ளே எல்லாரையும் ஓட விட்டார். அங்க பிசினஸ் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுவும் குறிப்பாக ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்துக்குள்ள போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்குத்தான் போக முடியும். அந்த பகுதியெல்லாம் யார் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள்? யார்? வியாபாரிகள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். காசு கடைக்காரர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். புறா விற்கிறவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். யாருமே சொல்ல முடியாது. மாற்றுத்திறனாளிகளுடைய இடத்தை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்து ஆகா ஓஹோ வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து, வேதம் மிக அழகாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவர்களை என்ன செய்தார்? துரத்தி அடித்தார். மாற்றத்தை நிகழ்த்தின ஒரு பவனி, சாதாரணமான பவனி அல்ல. ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்த பவனி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து எங்கே செல்லுகிறாரோ அங்கே மாற்றம். கிறிஸ்துவுக்கு எங்கே இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே திருப்புமுனை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். பரிசுத்த ஆட்டுக்குட்டியாக எருசலேமுக்கு செல்லுகின்ற ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே இடத்தை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில இது எருசலேம் தேவாலயத்திற்குரியது மட்டுமல்ல. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறார்களோ, கிறிஸ்து அரசருக்கு யார் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மாற்றம். எந்த இல்லங்களிலே இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே திருப்புமுனை. எந்த இடங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே சீர்திருத்தம் உண்டாகிறது. அதான் ஒரு அற்புதமான. இயேசு கிறிஸ்து கதிரேன நாட்டுக்கு வருகிறார். படகுல அல்லூலப்பட்டு அடிபட்டு புயலு தாக்கி எடுத்து ஒரு வழியாக வருகிறார். அப்ப இந்த கரை வந்த உடனே பிசாசினால் பிடிக்கப்பட்ட
ஒரு மனிதன் வருகிறார். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை கல்லறையிலே தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. சங்கிலிகளினால் கட்டி வைத்தாலும் அடங்காதவன், சங்கிலிகளை முறித்து போடக்கூடிய வலிமை இருந்தது. என்ன வலிமை? பிசாசின் வலிமை அவனுக்குள்ளே இருந்தது. அவனை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை, அவனை யாராலும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியவில்லை. அப்பேற்பட்ட நிலையிலே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக அவன் கல்லறையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்தார். வரும்போதே சொல்லியிருந்தார், சாத்தானை கடிந்து கொண்டிருந்தார். ஆகையினால என்னை செய்து விடாதிரும், கடைசியாக இந்த நிகழ்வு தெரியும், எங்க அனுப்பும், என்ன பண்டியின் கூட்டத்துக்குள்ளே அனுப்பும் அப்படின்னு கேட்கிறான். பண்டியும் சாகிறது, இவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இதுல பியூட்டி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் நெடுநாளாய் விடுதலை கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் சுகமாய் ஆரோக்கியமாய் சாட்சி பகர்கின்றான். ஆனால் அதே ஊரில் உள்ள மக்கள் இயேசுவை என்ன செய்ய சொன்னார்கள்? எங்களை விட்டு, எங்கள் பகுதியின் எல்லைகளை விட்டு நீர் என்ன செய்து விடும், சென்று விடும். இயேசு கிறிஸ்து வேற அற்புதம் அங்கே செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமற் போயிற்று. அதற்கு காரணம் யார்? அந்த பகுதியில் உள்ள மக்கள். ஆகையினாலேதான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து அரசரை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் அவருக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றுரு வாக்கு, ஒரு சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும், குடும்பத்திலே ஏற்படும். ஆகவே பரிசுத்த வாரத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளை குருத்தோலை திருநாளாக நாம் ஆசரித்து மகிழ்கிறோம். ஆகவே இயேசுவுக்கு அரசராக எருசலேமிலே வந்த அந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம். அவருடைய தியாக ஒரு பழுதற்ற ஆடாக தாம் மரிக்கப் போகிறேன் என்பதை தெரிந்தும் அவர் பழுதற்ற ஆடாக தன்னை ஒப்பு கொடுக்க அவர் கடந்து சென்றார். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு அவருடைய அன்பையும் அவருடைய சாந்தத்தையும் தாழ்மையையும் நாம் உணர்ந்து அவருடைய தாழ்மையும் சாந்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.